சக்தி வந்து பொண்ணுக்கிட்ட தான் லவ்வ ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை வெளியே கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பிரீத்தி வந்து ஃபோன் பண்ணி அந்த மாதிரி ட்ராமா ஆர்டிஸ்ட்டை வந்து வீட்டுக்கு வர வச்சுறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க. பொண்ணுக்கு எனக்கு நல்லாவே தெரியும், பொண்ணுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணோம், பொண்ணியை பார்க்க தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணு வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாங்க, பொண்ணு இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கைக்கு காரணமே நாங்கள் தானே, அவளுக்காக நாங்கள் செஞ்ச உதவி தான் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னோன்னா, ஆமாங்க உண்மைதான், பொண்ணு தான் எங்களை நடிக்க வச்சா, அதனால தான் வந்து பிரீத்திக்கும் வந்து அவங்களுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம், சக்திக்கும் நடக்க வேண்டிய கல்யாணமே நின்று போச்சு. பொண்ணு இங்கே அழகாக வந்து அவளுக்கு நாங்கள் எல்லா உதவியும் செஞ்சதால் தான் இன்றைக்கி இந்த வாழ்க்கை வாழ்கிறா, அதனால தான் பொண்ணையை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க ஜெயா. எங்கே வந்து சக்தி என்ன பண்ணுறாரு, ரொம்ப சந்தோஷமாக வந்து கூட்டிகிட்டு போகிறாரு பொண்ணுக்கிட்ட இன்றைக்கி மனசு விட்டு எல்லாத்தையும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி முடிவு பண்ணுறாரு. பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே ஏன் திரும்ப நம்ம வந்திருக்கோம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேரும் வந்து ஒரு வாட்டி கொடைக்கானல் போயிருக்கும்போது அங்கே நான் வந்து ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போனேன் உன்னை டின்னருக்கு அப்படின்னு. ஆமாம் ஆமாம் சக்தி, நீங்கள் கூட ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லவே சொல்லலையே. ஆமாம், அதை சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நிஜமாக சக்தி இன்றைக்கி சொல்ல போகிறீங்களா? ஆமாம், அந்த விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், என் மனசில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்ல போகிறேன் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னி நான் வந்து உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராரு. கரெக்டாக அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சக்தி வந்து அத்தை ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னோடனே, என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசுகிறாரு. உடனே இங்கே வாடா வீட்டுக்கு அப்படின்னோடனே, இல்லைம்மா அது வந்து அப்படின்றாரு. இல்லைடா உடனே வா, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், சீக்கிரமாக வாடா அர்ஜென்ட் அப்படின்னோடனே, என்ன விஷயமா இருக்கும் ஒன்றும் புரியலையே, அப்பாவுக்கு எதோ உடம்பு சரியாக இருக்குமா, அம்மா இவ்வளோ அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தியும் பொண்ணையும் போகிறாங்க. இங்கே சக்தியும் பொண்ணி உள்ள நுழையும் போது கரெக்டாக அவங்க 2 பேரையும் வந்து பொண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நீங்கள் எப்படி வந்தீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூப்பிடுறாங்க. உடனே வந்து பார்த்தீங்களா, இவளுக்கு தான் தெரிஞ்சிருக்கா, அடி பாவி இவ்வளோ நாள் எங்கள் கூட இருந்து குடி பறிச்சிட்டியே, இவ்வளோ நாள் வந்து உன்னை நம்பினல, என்ன சொல்லணும், உன் புத்தியை காட்டிட்டல அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பொண்ணு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க. இவங்க 2 பேரையும் எங்கள் யாருக்குமே தெரியாது, நீ எங்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்கிற, எதை வச்சு சொல்கிற சொந்தக்காரங்க, இல்லை இவங்க தான் சொன்னாங்க, அவங்க சொன்னால் அது வந்து உண்மையாயிடுமா, எப்படி நீ இப்படி சொல்லுவ, அப்போ இவ்வளோ நாள் இவங்களை கூட்டு வந்து நடிக்க வச்சு என் குடும்பத்தை நாஸ்தி பண்ண பார்த்தியா, சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, உன்னை போய் நம்பினே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து ஒன்றும் புரியாமல் பொண்ணி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னோடனே வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரீத்திக்கும் சக்திக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை இவங்க தான் நிறுத்துனாங்க, அதுக்கு வந்து காரணமே பொண்ணி தான் இவங்க கிட்ட சொல்லி நிறுத்திருக்கா அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. பொண்ணி நான் அப்படிலாம் பண்ணவே பண்ணலை, நான் எதுவுமே செய்யலை, ஏன் இவங்களை போய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இதை நான் நம்ப மாட்டேன், நீ சொல்கிறதெல்லாம் போய் இவ்வளோ நாள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு இப்படி பண்ணியிருக்க அப்படின்றாங்க. பொண்ணு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சக்திக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, அப்படி வந்து அதிர்ச்சியாக இருக்காரு. பொண்ணையை பார்த்துட்டு வந்து ஜெயா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவ்வளோ நயவஞ்சகம் பண்ணி கல்யாணத்தை நடத்தியிருக்கேன், சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, இவ்வளோ தான் வந்து சொல்லிட்டேன் நான், எவ்வளோ இப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இப்போ வரைக்கும் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் காரணம், நான் தான் எல்லாமே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறீங்க. நானும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை சந்திச்சிட்டேன், இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனைகளை நான் வந்து சந்திச்சிருக்கேன், அவ்வளோ பிரச்சனைகளையும் யாருமே எனக்கு சப்போர்ட்டே பண்ணல, இப்போ வரைக்கும் எல்லாரும் என்னை வந்து தப்பாக தான் நினைக்கிறீங்க, ஏதாவது பிரச்சனை ஆனால் போதும் அதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்கிறீங்க, இவங்க போய் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது, இவங்கள நம்புறீங்க, இவ்வளோ நாள் உங்கள் கூட நான் இருந்தேன், என்ன நீங்கள் நம்பலை அப்படின்றாங்க. அதை கேட்டு இங்கே பார், ரொம்ப ஓவராக நாடகம்லாம் ஆடாத, நீ பண்ண வேலை எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. இந்த பிரீத்தியை பற்றி உண்மை எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு தான் இந்த பிரீத்தி வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, ஆனால் இதெல்லாம் நம்பாமல் நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா, நான் எந்த தப்புமே செய்யலை, இவங்க ஏன் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. அதுக்கு வந்து சக்தி வந்து அமைதியாக இருக்கார். என்ன சக்தி, எல்லாரும் என்னை வந்து சொல்கிறாங்க, ஆனால் நீங்களும் அமைதியாக இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு எது உண்மைன்னு ஒன்றுமே புரியல பொண்ணி அப்படின்றாரு. பரவாயில்ல சக்தி, இந்த வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் நீங்களே என்னை நம்பலை பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம், ரொம்ப நாடகத்தை போடாத, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. உடனே வந்து சந்திரசேகர் வந்து பொண்ணு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா, ஜெயா சொன்னா கேளு அப்படின்னோடனே, இப்போ என்னத்த நான் வீட்டை விட்டு வெளியே போகணும் அவ்வளோதானே, போகிறேன் அத்தை அப்படின்னோடனே உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க பிரீத்தி. அதை பார்த்துட்டு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து அப்படியே வந்து சிலையாக நிற்கிற சக்தி. இங்கே பாருங்கள், நான் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இன்றைக்கி என்னை வீட்டை விட்டு அனுப்புனீங்க, ஒரு நாள் உண்மை தெரிய வரும், அன்றைக்கி எல்லாருமே வந்து வருத்தப்படுவீங்க, எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிய வரும் அப்படின்றாங்க. ரொம்ப பேசாத, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, உன்னை பார்த்தாவே எங்களுக்கு ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு சுந்தரம். உடனே வந்து சக்தி, நீங்களும் என்னை நம்பலை, பரவாயில்ல சக்தி அப்படி சொல்லிட்டு பொண்ணி அங்கேருந்து போகிறாங்க. அழுதுகிட்டே மனசு கஷ்டப்பட்டு சக்தி வந்து பொண்ணி வந்து கூப்பிட போகிறாரு. உடனே ஜெயா வந்து கையை பிடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க. உடனே என்ன பண்ணுறேன்னு தவிக்கிறா சக்தி. இது